ஐஏஎம்க்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னது சார்? எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவலில் இருந்தால் எடுத்துப்பாங்க? ஐஎம்மோட எலிஜிபிலிட்டி, ஐஎம் எலிஜிபிலிட்டி ஒன்று, கேட் என்ட்ரன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி ஒன்று. கேட் என்ட்ரன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி ஃபைனல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே போகும், அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் நம்ம எழுதலாம். ஐஎம் போகிறதுக்கு அவ்வளோதான், அதே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பாஸ் இன் கிராஜுவேஷன் தான் சொல்கிறான். ஏதோ 1-2 ஐஎம்ல தான் 60% கேட்குறான், மிச்சம் எல்லாத்தையும் பாஸ் இன் கிராஜுவேஷன் தான் கேட்குறான், அவ்வளோதான் கேட்குறான். ரைட், அப்போ நம்ம 50% வச்சுருக்கேன், 60% தான் வச்சுருக்கேன்னா இது ஒன்றும் பெரிய தடை கிடையாது. அகெயின் பாயிண்டர்ஸ், நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த 50-60 வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டதில் வந்த லேர்னிங்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒன்று க்ரோத் கொடுக்கும். நீங்கள் 70, 80, 90 வச்சுருக்கீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஸோ மினிமம் இவ்வளோ இருக்கணுன்றது கிடையாது, பாஸ் இருக்கணும். உங்கள் யூனிவர்சிட்டி படி பாஸ்ன்றது சில சமயம் 40 இருக்கலாம், 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், அவங்க யூனிவர்சிட்டி நார்ம் படி இருக்கும், அவ்வளோதான்.